ஹலோ காய்ஸ், நான் உங்கள் ஜோனோ தமிழ் பேசுகிறேன். பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பாப்பி ப்ளே டைம் சாப்டர் 2 பார்க்க போகிறோம். ஓகேங்களா? போன டைம் வீடியோக்கு நிறையா வியூஸ் வந்துருச்சு, அதே மாதிரி இந்த வீடியோக்கும் வரும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா பாப்பி ப்ளே டைம் ஸ்டார்ட் பண்ணிச்சு, நியூ கேம் கொடுத்து உள்ள வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா எப்பயும் போல தான் கதை ஓடுது. எடுத்தோன்னே ஸ்கிப் பண்ணலான்னு பார்த்தா முடியல. வாட் இஸ் யர் டைம் ப்ளே டைம்? ஓகேங்களா? போட்டு பிராண்டை விளம்பரம் பண்ணுறானுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதோட எண்டிங் வந்து பெருசு. ஓகேங்களா? அதனால் மூணு பாட்டாக போடலான்னு இருக்கேன். அடுத்த பாட்டு என்ன கமெண்ட்ஸ் பண்ணுங்க, மறக்காமல் லைக் போடுங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்த்திங்கன்னா போன சாப்டரில் எங்கே விட்டோமோ அங்கேருந்தே ஆரம்பிக்குது. அந்த ஒரு டாலை திறந்துருக்கும் பார்த்தீங்களா, அதாவது ஓப்பன் மை கேஸ்ன்னு ஒரு இது வந்துருக்கும், அங்கேருந்து ஆரம்பிக்குது. பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்த சாப்டர் வெளியே இருக்குல்ல, அது பார்த்திங்கன்னா மூடி இருக்குது. ஏன்னா வெளியே போகக்கூடாதுல்ல. ஓகே கைஸ், பார்த்திங்கன்னா பின்னாடி ஒரு ரூம் ஓப்பனில் இருக்குது, இதுக்குள்ளே போவோம். பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு ஒரு பாப்பி ட்ராயிங் இருக்குது. பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ட்ராகன் இருக்குது. ட்ராகன் எதுக்கு இந்த கேமில் இருக்குதுன்னு தெரியல. ஓகேங்களா? ஏதோ இருக்குதுன்னு நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 2 டோர் இருக்குது, ரெண்டுமே லாக்கில் இருக்குது கைஸ். டே 9 ஏதோ போட்டிருக்கு. ஓகே. பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பாப்பி இருக்குது, சைட்லி ஒரு ட்ராகன் இருக்குது. எதுக்குன்னு தெரியல. அந்த தெரிஞ்ச ட்ராகன் ஏதோ வச்சு ஏதோ பண்ணுறானுங்கன்னு நினைக்கிறேன். நான் பார்த்திங்கன்னா இப்போ இருக்க பாட்டு மட்டும்தான் பார்த்தேன். பார்த்திங்கன்னா எலிவேட்டர்னு ஒன்று இருந்துச்சு. பார்த்திங்கன்னா சாவி வேணும்னு நினைக்கிறேன், ஓப்பன் பண்ண முடியல. போய் நின்னா ஓப்பன் ஆகும்னு பார்த்தா பார்த்திங்கன்னா குழி இருக்குது. இது எப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த இது வந்து அது ஜம்ப் அடித்து அந்த பக்கம் போகணும் கைஸ். ஃபஸ்ட் ட்ரை வந்து இப்படி ஆகிப்போச்சு. மறுபடியும் மேலே ஏறிட்டு அங்கேயும் மறுபடியும் பிடிச்சி ஒரு ஜம்ப்பு கரெக்டாக வந்தோடனே அது விட்டுறணும் கைஸ். அந்த கை எடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக மேலே லேண்ட் ஆகிடுவீங்க. ப்ளஸ் கைஸ் கத்துறாங்க கைஸ். ஓகேங்களா? சரி, இப்போ சாசன்னு இதை எடுத்து வச்சுருவோம் கைஸ். நான் ஸ்பீடு பண்ணிட்டேன், அதான் வேணும். இது எல்லாம் இப்போ ஸ்லோவாக தான். பார்த்திங்கன்னா இது ஸ்டோர் ரூம், பவர் ரூம் ரெண்டும் சேர்ந்த மாதிரி இருக்குது. பவர் சப்ளைவும் இருக்குது, ஸ்டோர் பண்ணுற இடமும் இருக்குது. பார்த்திங்கன்னா ஒரு சாவி இருந்துச்சு, சரின்ட்டு சாவி எடுத்துட்டேன். எனக்கு தெரிஞ்சு இது அந்த எலிவேட்டரோட தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் ஓப்பன் ஆகுதா இல்லையான்னு. பார்த்திங்கன்னா வண்டி வந்த வழியிலே அப்படியே குதிச்சு உள்ளே விழுந்தாலும் பிரச்சனை இல்லை. அந்த சைடு போக வழி இருக்குது, மேலே அதுக்கு வழி இருக்குது. பார்த்திங்கன்னா திறந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்சைடு ஒரு வழி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது முடிச்சாதான் நினைக்கிறேன் அந்த பக்கம் வழி வரும். ஏதோ பொம்மை இருக்குது, எடுக்க முடியுமான்னு பார்ப்போம். அளவா வந்துச்சு கைஸ், இன்வென்ட்ரியில் ஆட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? நான் தெரிஞ்சு இந்த டென்ட் வழியாக போகணுன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கேன் வந்துட்டாங்க கைஸ் டென்ட்டு. ஆமாம் கைஸ், இதுக்குள்ளே தான் போகணுன்னு நினைக்கிறேன். ஜம்ப் அடிச்சு மறுபடியும் மூடிச்சு, ஓப்பன் ஆகுது கைஸ். கரெக்டாக இதுக்குள்ளே போகணும் கைஸ். ஓகேங்களா? பார்த்திங்கன்னா போன வீடியோக்கு இந்த வீடியோவில் வந்து குவாலிட்டி அதிகமாகவே இருக்கும், பார்த்துருக்க அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்து பாப்பி 3 வந்து மொபைல் இருக்கான்னு தெரியல, நான் பார்த்துட்டு சொல்கிறேன். இது இல்லாமல் இதுலேயே 3 பாட்டு வரும். இது ஃபஸ்ட்டு பாட்டு. ஓகேங்களா? இதில் 3 பாட்டு வரும், அதையும் மறக்காமல் பாருங்க. இப்போ உள்ளே வந்தோன்னா பார்த்திங்கன்னா மேலே ஒரு பொம்மை இருக்குது கைஸ். கொஞ்ச நேரத்தில் பயந்துட்டேன். பார்த்திங்கன்னா அது அங்கே இருக்க பவர் சப்ளை தொட சொல்லுது. ஓகேங்களா? அது பின்னாடி இருக்க வந்து பவர் சப்ளை வந்து தொட சொல்லுது. எடுத்து போய் கரெக்டாக அந்த கம்பியில் மாட்டி பவர் வேலை கைஸ். என்னாச்சு? ஓ, கீழே இருக்கா? கைஸ் எடுத்துட்டேன். பார்த்திங்கன்னா மேலே வச்சோன்னே பவர் வந்து வச்சுப்பேன். இங்கே பாப்பி பொம்மை இருக்கு. அவன் பின்னாடி பார்த்திங்கன்னா செகண்ட் சப்ளைக்கான இடம் இருக்குது. கொடுத்தோன்னே எங்கே போகுது பார்த்திங்கன்னா அந்த பொம்மை என்னன்னா வந்த வழியிலேயே போங்குது. சரி, பொம்மையை பிடிச்சி எடுத்துவோமா? பார்த்திங்கன்னா அந்த வழி எனக்கு தெரிஞ்சு இந்த டென்ட்டுக்குள்ளே போகணுன்னு நினைக்கிற முடியும். அதுதான் வந்தோம். இதுக்குள்ளே எப்படி போகுது? பொம்மை மட்டும் எங்கேருந்து பேசுது, எங்கேருந்து பேசுதுன்னு தான் தெரியல. பார்த்திங்கன்னா மேலே வந்துச்சு, பிடிச்சி இழுக்குமா? நான் அதை இழுக்கலான்னு பார்த்தா தானே கை அங்கே போயிடுச்சு. ஓகே, நான் கரெக்டாக மேலே போயிட்டு அடுத்து இது மேலே ஏதாவது கஷ்டமாக இருக்குது. ஓகேங்களா? கரெக்டாக உள்ளே போயிடுவான்னு பார்த்தா போக மாட்டேங்கிறான். கரெக்டாக வச்சு ஒரு ஜம்ப் அடித்து அதை பிடிச்சி இழுத்தா உள்ளே போயிடுதான்.
me sad. கொஞ்சம் லாங்கில் போய் ட்ரை பண்ணுவோம். கிட்ட இருந்து பண்ணால் கரெக்டாக போய் முட்டியை தான் பிடிச்சி ஜம்ப் அடித்து ஒப்பு கொஞ்சம் முன்னாடி போயிட்டு ஓகே சொல்ல வந்துட்டோம். ஈஸி. ஓகே ஈஸி பிசியாக எல்லாத்தையும் முடிச்சிடும். பார்த்தீங்கன்னா போன வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் ஒரு கேம். பார்த்தீங்கன்னா வியூஸ் இல்லை, அதையும் போய் நீங்கள் கீழே போய் பாருங்கள். ஓகேங்களா, அந்த வீடியோ நல்லாயிருக்கும். இப்போ இந்த பொம்மை பார்த்தீங்கன்னா அப்படியே வந்த வழியிலே போகணும் அப்படின்னு சொல்லுது. ஓகேங்களா, அந்த வழியில் பார்க்க நான் இங்கே 2 ஹேண்ட் இருக்குல்ல அந்த பக்கம் போணுச்சு. ஓகேங்களா, பார்த்தீங்கன்னா 2 ஹேண்டு வைப்போம். சொன்ன ஓப்பன் ஆகுது. பார்த்தீங்கன்னா பெரிய குழி இருக்க இதெல்லாம் தாண்டணுமா, கரெக்டாக தாண்டணும். இந்த குழியில் நீங்களே செத்துருவீங்க. ஓகேங்களா, கரெக்டாக ஜம்ப்பு. ஓகே கரெக்டாக விழுந்துச்சு. ஏன்னா நான் ஆஃப்லைனில் ஒரு டைம் விளாண்டேன். ஓகேங்களா, அப்போ பாதி முடித்தேன். நீங்கள் வீடியோ ரெக்கார்டு ரன் பண்ணும்போது ஓகேங்களா ஒரு டைம் விழுந்து நான் செத்துட்டேன். ஓகேங்களா, இந்த பொம்மை மட்டும் எப்படி சீக்கிரமாக இது 2க்குள்ளே பூந்து வந்தது. ஓகேங்களா, இன்னும் நாங்கள் தான் உட்காந்துருக்கு. இங்கே வழி இருக்கா? வழியெல்லாம் ஒன்றும் இல்லை. நாங்கள் இதுக்குள்ளே தான் போகணும். பொம்மை திரும்ப என்னடா பார்க்குறேன். வழி போங்க என்ன கைஸ் உள்ளே போயிடுச்சு. ஐயோ என்ன கைஸ் பண்ணுறது? நாமளும் உள்ள குதிச்சுவோமா? குதிச்சு கைக்குள்ள கைஸ் இதுக்குள்ளேயே நம்ம போகுதுன்னு நினைக்கிறேன். ஆனால் எங்கே போவோம் தான் தெரியல. பார்த்தீங்கன்னா வழிக்குள்ளே வந்துட்டோம். என்னது இது? ஓ பார்த்தீங்கன்னா ட்ரெயின் சிம்பிள் இருக்குது, பவர் சப்ளை இடம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு எங்கேயோ பவர் இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே போய் பவர் எடுத்தால் ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் கைஸ், வந்த வழியிலே போக முடியாது ஏன்னா அது மேடாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இங்கே பவர் ரூம் இருக்குது, எடுத்து பார்ப்போம் கைஸ். கைஸ் தானாகவே வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா இந்த கம்பியில் பட்டா அது ஏதோ கூக்கு பிச்சுது கைஸ் அந்த கையை. ஓகேங்களா, அப்போ இங்கேருந்து இது தொட்டா இல்லை ஓப்பன் ஆகலை. கம்பி தொட்டு தான் ஓப்பன் பண்ண முடியுது. ஓகேங்களா, நான் தெரிஞ்சு இது கொஞ்சம் மூளையோடு விளையாடுங்க. இப்போ தான் ஓப்பன் பண்ணணும். ஃபஸ்ட்டு இப்படி இந்த ரோப்பு சுற்றி இங்கே இது ஒரு சுற்றி இந்த பக்கம் இங்கேருந்து பவர் சப்ளை கொடுப்பீங்க இப்படி. ஓகே பார்த்தீங்கன்னா பவர் எங்கேயோ போகுது. எனக்கு தெரிஞ்சு அந்த ட்ரெயின் ரூம் இருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். அங்கே இங்கே விளாண்டுட்டேன். ட்ரெயின் ரூம் அங்கே இருக்கும். ஓகே அங்கே போய் கை வைப்போம். கைஸ் கையை பிடிக்கிறாங்க கைஸ். கையை எடுத்து போயிட்டாங்க கைஸ். வேண்டாது அந்த பாப்புலர் மம்மி கைஸ் தான். ஓகேங்களா, எலாஸ்டிக் ஓகேங்களா, அதாவது இந்த பொம்மை வேணுமான்னு கேட்குது. கொடுத்தாதான் நீ கொடுக்குறதுனால ஃபஸ்ட் என் கையை கொடுமா. இந்த பொம்மை வேணும்னா உள்ளே ஏதோ கேம் ஸ்டேஷன் இருக்கா. ஓகேங்களா, இந்த கேம் நிறைய கேம் இருக்கும். அது முடிச்சு அந்த பொம்மை உனக்கு கிடைக்கும் அப்படின்னு போட்டு சொல்லுது. நீங்கள் கை கொடுத்தீங்கன்னா முடிச்சதெல்லாம் கொடுக்க தான் மாட்டேங்குது. பொம்மை கொடுமா, பொம்மையாவது கொடுமாங்கம்மா. கையை தான் கொடுக்க மாட்டேங்க, பொம்மையாவது கொடு. ஹலோ எக்ஸ்கூஸ் மீ, பொம்மை கொடுமா. நான் எப்படி கைஸ் போவேன்? அந்த பக்கம் எக்ஸ்ட்ரா கை வேணும். இந்த பக்கமும் மூடிட்டானுங்க. And eat your insides while you're still alive. எப்படி பாக்குது பாருங்க गाइस. गाइस பொம்மை போனதுக்கு தானாவே ஓபன் ஆகுது. ஓகே நல்ல விஷயம். பாத்தீங்கன்னா ஒரு லிவர் இருக்கு, அதை பிடிச்சி இழுத்தா ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆயிடுச்சு गाइस. ஓப்பன் த டோர். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ரெஸ் செய்யணும். 4-5 பொம்மை இருக்கும். ஓகேங்களா, அது மட்டும் தொட்டாதீங்க, கத்திட்டே ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. என்ன வச்சுக்கோங்க, கத்திட்டே இருப்பானுங்க வச்சுட்டு. ஓகேங்களா, பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் இருக்கும் இங்கே. ஃபஸ்ட்டு போய் லெஃப்ட் சைடு ஒரு லிவர் அது இழுக்க சொல்கிறாங்க. இந்த லிவர் இழுப்போம். ஓகேங்களா, லிவர் இழுக்க சொன்னாங்கன்னே தெரியல. இழுப்போம். பக்கத்தில் இருக்க லிவர் இழுத்தா தானாகவே மேலே போகுது. அது தெரிஞ்சு
ஓகேங்களா? These little tests show us just how crazy strong இங்கே and smart வந்து you ஏதோ are. ஓப்பன் ஆகுமா? Follow Mommy Longlegs down பார்த்தீங்கன்னா the இது டோர் stairs மாதிரி தான் and இருக்குது. we'll start ஓப்பன் by ஆனால் playing பரவாயில்ல. musical memory. See you in a அதில் bit. போய் பார்த்தீங்கன்னா பச்சை கலர் கை கேட்குது. பச்சை கை இருந்துச்சுன்னா வந்து ஓப்பன் பண்ணலான்னு நினைக்கிறேன். அதாவது ட்ரெயின் ஓட்டி தப்பிச்சிடலாம். அது பொம்மை ட்ரெயின் தான். ஓகே கைஸ், புதுசாக வழி ஓப்பன் ஆச்சு கைஸ். இங்கே கொஞ்சம் ஓப்பனில் இருக்குது, இதுக்குள்ளே போவோம். ஓகேங்களா? அதுமாதிரி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா இங்கே ஆட்டோ இருக்குது, இதுக்குள்ளே எப்படி போகுதுன்னே தெரியலையே. கைஸ் வழியவே காணோம். எந்த பக்கம் போகுது? மேலேருந்து கீழே. இங்கே வழி இருக்குது கைஸ். போயிட்டு என்ன இருக்குது, என்ன இடம் கைஸ் இது? அங்கே பார்த்தீங்கன்னா அழுத்த சொல்கிறாங்க. இழுத்தா பார்த்தீங்கன்னா ஏதோ பவர் சப்ளை வந்த மாதிரி இருக்குது. பொம்மையெல்லாம் ஆன் ஆகிருக்கு. இப்போ இதை அழுத்த சொல்கிறானுங்க, எதுக்குன்னு தெரியல. மாற்றி மாற்றி அழுத்த சொல்லிட்டு இருக்கானுங்க கைஸ். ஏதோ வந்துருக்கு. ஓகே, ஆயிடுச்சு. ஐயோ தண்ணி வேஸ்ட் ஆகுது. எனக்கு தெரிஞ்சது நேராக்கணும்னு நினைக்கிறேன். நேராக்கிட்டு எப்படி நேராக்கிறது? அழுத்து பிடிக்கணுமா? ஓ இப்படி. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து அழுத்துவோம். அழுத்துனா இங்கே பைக்குள்ளே போயிட்டு இங்கே கை அந்த கை மேக் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? குத்துது அந்த கை தான் உருவாக்காங்க. அதுக்குள்ளே இருக்கிறது ஏதோ பிளாஸ்டிக் திங் அந்த மாதிரி. ஓகேங்களா? கை தான் மேக் பண்ணுறானுங்க. ஓகேங்களா? ஓகே, வீடியோ பார்க்குறாங்க அப்படியே லைக் பண்ணுங்கள். கை செய்யக்கூடிய பார்த்தீங்கன்னா இங்கே சுற்றி இந்த பட்டன் எடுத்து சொல்கிறானுங்க. இங்கே வருது. ஆனால் பச்சை கலர் கை கேட்டானுங்க, வெள்ளை கலர் கை தானுங்க. அந்த பெயிண்ட் இல்லை காய்ச்சி, அதில் பெயிண்ட் அடித்து பார்க்குறாங்க. ஓகேங்களா? பெயிண்ட் முடிஞ்சு. பெயிண்ட் அப்போ எங்கே அங்கே எதுவும் ஓப்பன் ஆகுது. பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டெப்பு போகுது. இதுக்குள்ளே தான் தெரிஞ்சு பெயிண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். போய் தேடுவோம், கிடச்சா நல்லது. என்ன இங்கே அழுத்த சொல்கிறானுங்க. அழுத்தியாச்சு. பெயிண்ட் அங்கே இப்போ பெயிண்ட் அங்கே வருது காய்ஸ். ஓஹோ, அந்த பெயிண்ட் எடுப்போம். பெயிண்டே வா, பெயிண்ட் வா. ஓகே கைஸ், எடுத்து இதுக்குள்ளேயே போட்டுருவோம். உள்ளே போ. ஓகே கைஸ், உள்ளே போட்டாச்சு. வீடியோ பார்க்குறீங்களா? லைக் பண்ணுங்கள். கை உருவாக்குள்ளேயும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அழுத்து பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சுவானுங்கன்னு நினைக்கிறேன் கைஸ் கைக்கு. ஓகேங்களா? அழுத்தியாச்சு. பெயிண்ட் தான் சொல்ல, பெயிண்ட் அடிக்குது பார்த்தீங்களா? வந்து பெயிண்ட் இல்லை நம்மக்கிட்ட. ஓகேங்களா? பெயிண்ட் அடித்ததுக்கப்புறம் என்ன அடுத்து என்ன வேலை? கை வெளியே வந்துச்சு. ஓகேங்களா? இந்த ஒரு கையோட பவர் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, எலக்ட்ரிசிட்டி வந்து எப்படி சொல்கிறது, தானாகவே கையில் வந்து உட்காந்துக்கும். அதாவது இப்போ வந்து நம்ம 2 கை வச்சு யூஸ் பண்ணிருந்தோமா, இது பார்த்திங்கன்னா அப்படி இல்லை, ஒரு கையே போதும். ஓகேங்களா? அப்போ ரூம்குள்ளேருந்து வெளியே வந்துட்டேன். இது கொஞ்சம் வந்து கட் பண்ணி விட்டேன் சரிங்களா? அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, அதான். ஓகேங்களா? ட்ரை பண்ணும்போது ஈஸியாக தான் கைஸ் இருக்கும். பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே குதிக்க மாட்டேங்கிறான். இது பார்த்திங்கன்னா நம்ம வந்த வழி தான். ஓகேங்களா? இப்போ பார்த்திங்கன்னா இது ஒரு கேம் இடம். பார்த்திங்கன்னா இந்த இடத்த முடிக்கிறதுக்கு தான் தெரிஞ்சு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா நிறைய டைம் செத்துட்டேன். இது வந்து முடிக்கிறது வந்து ஈஸி கிடையாது. ஓகேங்களா? அதுவும் ஸ்பீட் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா நிறைய டைம் செத்துட்டு வருது. அதுனா இங்கேயே விளாண்டுருந்தேன். வீடியோ போட்டோம்னா உங்களுக்கே தெரியும். வந்து பிரெயின் கேம் மாதிரி இதான் வந்து சொன்னிச்சு. கேம் முடிச்சா எனக்கு அந்த பொம்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்ல. அதான் கைஸ், இது பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவானுங்க கலரு. இந்த கலர் நம்ம கரெக்டாக தோணும். ஓகேங்களா? இது டிஸ்பிளேல போட்டு காமிக்கணும். கரெக்டாக தொட்டாலே போதும். ஆனால் எப்படி சொல்கிறது, அதான் கஷ்டமே. சரசரசன் மாற்றுவாங்க. லெவல் 1 லெவல் 10 வரைக்கும் இருக்கும் கைஸ். லெவல் 10 வரைக்கும். லெவல் 5 தாண்டது வரைக்கும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஓகேங்களா? இது கரெக்டாக இப்போ தரணும், அவ்வளோதான். ரொம்ப ஈஸி தான், ஆனால் முடிக்கிறது கஷ்டம்.
ஓகேங்களா. ஏன்னா நான் முடிக்க வைக்க 1/2 மணி நேரம் ஆச்சு. ஓகே அப்படியே மாற்றி நான் பார்த்தீங்கன்னா செத்துட்டேன் பார்த்தீங்களா. நான் சத்த சீன்லாம் இந்த மேலே வந்து பொம்மை வந்து பார்த்தீங்களா, அதுவாக ரொம்ப வேகமாக கட்டுது. நான் நைட்டு சேர்ந்து விளையாண்டுட்டு இருந்தேன். இந்த சவுண்டை கம்மி பண்ணிட்டேன். ஓகேங்களா. பார்த்தீங்கன்னா அந்த பைய அது இதுன்னு இல்லை பாட்டு ஜெய மாதிரி ஒன்று இருந்துச்சு. ஓகேங்களா. எல்லாம் தொட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா முடிச்சாச்சு. For doing such a splendid அந்த job, பொம்மையை கொடுப்பீங்களா? Mommy has decided to give you. இல்லை போன கையை தருவீங்களா? எங்க வலியும் கூட ஓப்பன். ஓகே கைஸ், வலி ஓப்பன் ஆகுது. இது எங்கே கைஸ் போகுது எல்லாம்? இந்த ரூம்குள்ளே அங்கே ஏதோ காமிக்குது. என்னது இது? பிடிச்சி இழுக்குமோ? பிடிச்சி இழுத்துட்டோம். இது ஓப்பன் ஆகுது. அதுக்கடுத்து இங்கே போகிறோம். லைட்டு இது பக்கம் தான் கைஸ் போகணும். ஓகேங்களா. நானும் இந்த ரெட் கலர் லைட்டு வெள்ளை லைட்டு அதை ஃபாலோ பண்ணி மட்டும்தான் போயிட்டுருக்கேன். பார்த்திங்கன்னா இது ஏதோ புதுசாக ரூம் இருக்குது. என்ன ரூம்னு தெரியல. ஓகே பார்த்திங்கன்னா தெரிஞ்ச இந்த ரூமோட நான் முடிச்சுக்கிறேன். ஓகேங்களா. ஆனால் நெக்ஸ்ட் பார்ட் வந்து போடணும். அதுக்கடுத்து இன்னொரு பார்ட்டாக இருக்குது. சாப்டர் 2 வந்து கொஞ்சம் பெருசு. ஓகேங்களா. சாப்டர் 3 வந்து எப்படின்னு தெரியல. சாப்டர் 2 வந்து பெருசு. ஓகேங்களா. நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் டைனோசர் பொம்மை இருக்குது. அந்த தெரிஞ்சு இங்கே ஏதோ ஒன்று பண்ணணும். ஓகேங்களா. நான் என்னென்னு கரெக்டாக முடிச்சுட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்ட் வேணுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஓகே கைஸ், நான் வந்து போயிட்டேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. போயிட்டு வாங்க கைஸ்.